நாங்கள் வந்து மைக்ரோபி ஆக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் ரீஜனல் ஆஃபீஸ் சத்தியமங்கலத்தில் பேசுகிறேன். நம்ம ஆஃபீஸுக்கு வந்து நாகராஜ் சார் வந்து இருக்கிறார். அவர் வந்து டாக்டர் சாயில் ரீஜெனரேஷன் தொகுப்பு வந்து அவர் தோட்டத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அந்த சாயில் ரீஜெனரேஷன் தொகுப்பு வந்து எந்த பயிருக்கு பயன்படுத்தியிருக்கிறார், பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவரோட முல்லை செடி எந்த மாதிரி பாதிப்பில் இருந்தது, பயன்படுத்த பிறகு எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து பெனிஃபிட் ஆயிடுச்சு என்பதன் சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த காணொலிக்கு சாரை வரவேற்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களோட முகவரி சொல்லுங்கள் சார். பேர் நாகராஜ், பகத்துமலை சக்தி வட்டம். ஓகே. நான் வந்து முல்லை செடி போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு முல்லை செடி போட்டு எல்லாம் இது மருந்து இது உப்பெல்லாம் போட்டுருந்தேங்க. டிஏபி இதெல்லாம் போட்டு செடி இதாகி வேர்ப்புழு விழுந்து செடி அழுகி போச்சு. அழிச்சு ஓட்டிடலான்ட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் சாயில் கேட்டதுக்கப்புறம் இது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் செடி புது வேர் வந்து செடி நல்லா வந்து புது செடி மாதிரி இப்போ நல்லா இருக்குது. ஓகே 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 மேடம், உங்களுக்கு எப்படி இருக்குது மேடம் டாக்டர் சாயில்? என்னென்ன மாற்றங்கள் வந்துருக்குது நம்ம பூமியில்? இப்போ வந்து உப்பு போடுற மாதிரி எல்லாம் பாதிப்பு ஆயிடுச்சுங்க. ஓகே. இப்போ அப்புறம் இந்த மருந்து வாங்கி ஊற்றுறங்காட்டி செடி நல்லா வேரோட்டம் ஓடுதுங்க. மண்புழு நல்லா வந்திருக்குது. நல்லா வேரோட்டம் பிடிச்சி நல்லா அருங்கெடுத்து நல்லா முக்கு வச்சிருக்குதுங்க. அடிவேர்லேருந்து பிடிச்சிருக்குது. இந்த விவசாய ஓட்டமால வாங்கி ஊற்றுங்க, எல்லாருமே வாங்கி ஊற்றுங்க. இப்போ வந்துக்கா இதுக்கு முன்னாடி வந்து பூவோட சைஸு, இதுக்கு முன்னாடி பூ வந்து எவ்வளோ கவுண்டிங் எவ்வளோ எண்ணிக்கையில் பிடிச்சிருந்தது, இப்போ எப்படி இருக்குதுங்க பூ? முதல்ல வந்து பூ வந்து துளி துளியாக இருந்துச்சுங்க. பூவை எடுக்க முடியாது, பூரா முறையே விழுந்துருந்தது. இப்போ இந்த மருந்து வாங்கி கொடுத்துருங்காட்டி பூ வந்து காம்பு வந்து பெருசு வளர்த்தி இருக்குது. பூ நல்லா கொத்தா பிடிச்சிருக்குதுங்க. அடிவேர்லேருந்து பிடிச்சிருக்குது. இந்த மருந்து வந்து வாங்கி விவசாய கோட்டமாக நிறைய பேர் வாங்கி கொடுத்துங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. சரிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஊத்தாதுக்கு முன்னாடி அந்த செடியை நீங்க வந்து அழிச்சிடலான் இருந்தீங்க. அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இந்த டிஏபி இந்த யூரியா இதெல்லாம் வாங்கி போட்டு செடி வந்து பூரா அழுகிற மாதிரி ஆகி போச்சுங்க. இப்போ வந்து இந்த மருந்து ஊத்தணுங்காட்டி செடி நல்லா இப்போக்கா இந்த செடியை வச்சுதான் நம்ம குடும்பத்தை ஓட்டணுங்கிற நிலைமையில அந்த செடியை வந்து அழிச்சிடலாம்னு நீங்க வந்து முடிவு எடுத்துட்டீங்க. இப்போ இந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த செடியை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குது. இந்த மருந்து வந்து நம்ம செடியும் காப்பாத்திருச்சு, நம்ம குடும்பத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு எக்கனாமிக்கா வந்து நம்ம பண தேவை வந்து பூர்த்தி பண்ற லெவலுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல்ல இதுக்கு இப்போ ஈல்டு நல்லா அரும்பு நல்லா பிடிச்சி பூ நல்ல சைஸ் பெருசா வரும். நல்ல காம்பு அந்த பூ வந்து நல்ல மல்லிப்பூ மாதிரி மொட்டா வருது. ஓகே. இப்போ நம்மள மாதிரி விவசாயிகள் வந்து கஷ்டத்தில் இருக்கலாம், எவ்வளோ வந்து ரொம்ப இதை பற்றி தெரியாமல் இருந்துக்கலாம். இப்போ இந்த டாக்டர் சாயில் யூஸ் பண்ணக்கப்புறம் அனைத்து விவசாயிகளும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்பி கொடுக்கலாம். அனைத்து பயிர்களுக்கு எந்த பயிர்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணாலுமே அந்த பயிரோடைய பலன் விவசாயமும் விவசாய குடும்பத்துக்கும் வந்து சேருங்கிறது வந்து கேரண்டி. கண்டிப்பா மண் வளம் வந்து நல்லா கிடைக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று மேடம், ஏன்னா இந்த டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம முல்லை செடி வந்து அழிச்சு ஓட்டலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே. செடியா இல்லை இருந்தது, அழிச்சிடலான்னு முடிவான வேறெல்லாம் செத்து போச்சு. ஓகே. பாதி செடி போயிடுச்சு அழுகி. இப்போ வந்து எல்லாம் அது கூட தளைஞ்சிருச்சு. தலையாத செடி கூட தளைஞ்சிருச்சுங்க. இந்த மருந்து ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த கட்டையா இருந்த செடி கூட இப்போ வந்து வேரோடி தளைஞ்சிருச்சு. இப்போ டாக்டர் சாயில் வந்து நம்ம முல்லை செடி போட்டதுக்கு அப்புறம் வந்து இறந்து போகக்கூடிய கண்டிஷன்ல இருந்தது. இப்போ நல்லா தளைஞ்சிருச்சு. பூ வந்துருச்சு. ஓகே. அனைத்து விவசாய நண்பர்களும் இது பயன்படுத்தலாமா? கண்டிப்பா பயன்படுத்தணும். கண்டிப்பா வாங்கி பயன்படுத்தணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.